அழைத்தோரை அழைத்திருக்கிறார், அழைத்தோரை ஏற்புடையோராக்கியிருக்கிறார், ஏற்புடையோரை தம் ஆட்சியில் பங்கு பெற செய்வார். இப்போ கடவுள் நம்ம எல்லோரையும் அழைத்திருக்கிறார். கடவுள் நம்மை அவருக்கு ஏற்புடையோர் ஆக்கியிருக்கிறார். எஸ் டன் தட், எஸ் அக்கம்ப்ளிஷ்ட். சிலுவையில் ஆண்டவர் என்ன சொன்னார்? தந்தையே, உன் கைகளில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன். கடைசி வார்த்தை என்ன சொன்னார்? எல்லாம் நிறைவேறிற்று, எல்லாம் நிறைவேறிற்று. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்போ கடவுள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி விட்டார். இஸ் அக்கம்ப்ளிஷ்ட், ஃபினிஷ்ட். அவர் முடிச்சிட்டார், தன்னுடைய வேலையை அவர் முடித்து விட்டார். உங்களை அவர் ஏற்புடையோர் ஆக்கிவிட்டார். And you are blessed people, you are chosen race. இஸ்ரேல் மக்களை பார்த்து கடவுள் சொல்கிறார், நான் உங்கள் கடவுள், நீங்கள் என் மக்கள். அப்போ என் மக்களா நீங்க வாழணும். It's not that Jesus is my God. Oh, I am a Christian. நான் திருமுழுக்கு வாங்கிட்டேன், நான் உறுதி பூசல் வாங்கிட்டேன், நான் திருப்பலிக்கு போகிறேன், நன்மை வாங்குகிறேன். இல்லை, அதெல்லாம் மட்டும் இல்லை. I have to live as a Christian. அப்போ என்னிலே இயேசு வெளிப்பட வேண்டும். பவுலடியார் மிக அழகாக சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள், கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அப்போ கிறிஸ்துவை அணிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் first I have to realize that I am a Christian. இப்போ அதற்கு தான் திருச்சபை நமக்கு பல்வேறு பக்தி முயற்சிகளை, ஆன்மீக முயற்சிகளை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. இப்போ நிறைய நம்ம பார்த்துருவோம். ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, நான் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன் ஃபாதர் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம், வெரி குட். எல்லோரும் அதை செய்யணும், எல்லோரும் நீங்கள் செய்கிறீங்க. அப்போது இந்த தவக்காலத்தில் மீண்டுமாக அதை புதுப்பித்து கொள்ள வேண்டும் இல்லையா? ஒரு வண்டி வாங்குகிறோம், புதுசாக வண்டி வாங்குகிறோம், வண்டி ஓட்டிகிட்டே போகிறோம். அப்படி ஓட்டிகிட்டே போயிட்டு முடியுமா? பழுதடையும் இல்லையா? அப்படி பாகங்கள் தேய்மானம் அடையும் இல்லையா? என்ன பண்ணுறோம்? கொண்டு போய் சர்வீஸ் விடணும். இல்லைன்னா என்ன ஆகும்? சர்வீஸ் விடாமல் வண்டி ஓட்டினா ஜாம் ஆகி நின்றுரும். இல்லைன்னா எங்கன்னா போயிட்டு இருக்கும் வண்டி. இப்போ நம்ம வாழ்க்கையை நம்ம என்ன செய்யணும்? புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். You have to renew ourselves constantly. It's a process. எவ்வளோ நாளைக்கு ஃபாதர், எவ்வளோ நாளைக்கு நான் என்னை புதுப்பிச்சுட்டே இருக்கணும்? எவ்வளோ நாளைக்கு? till my last breath. என்னுடைய கடைசி மூச்சு இந்த உலகத்தில் இருக்கிற வரை நான் என்னை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். I have to renew myself. அப்போ அதற்காக ஊனியல்பின் செயல்களை விட்டுவிடுங்கள். ஊனியல்பின் செயல்களை நீங்கள் விட்டுவிட்டால் உங்கள் பழைய இயல்புகளை களைந்து விடலாம். will remove the sins of the flesh. ஊனியல்பின் செயல்களை நீங்கள் விட்டுவிடுங்கள். ஒசேயா புத்தகம் 2வது அதிகாரம் 16-17 முடிய உள்ள இறைவார்த்தை. பழைய ஏற்பாட்டில் உள்ள இறைவாக்கினர்கள் புத்தகம் ஒசேயா புத்தகம் 2வது அதிகாரம் 16-17 வாசிங்க. ஆமாம், அந்நாளில் என்ன அழைப்பாள் அவள்? என் கணவனே என்று என்னை அழைப்பாள், பாகாலே என்று என்னை அவள் அழைக்க மாட்டாள். யாரை குறித்து சொல்றாரு ஆண்டவர்? இஸ்ரேல் மக்களை சொல்றார். பவுலடியார் சொல்கிறார், கிறிஸ்து திருச்சபையை மணந்திருக்கிறார். கிறிஸ்து மணமகன், திருச்சபை மணமகள். பாருங்க, அப்போ கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்குமான, திருச்சபைனா யாரு? நான் தான் திருச்சபை, சரிங்களா? அப்போ கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்குமான உறவு எப்படிப்பட்ட உறவு? அது கணவன் மனைவி உறவு. அந்த அளவுக்கு இன்டிமேட்டான உறவு அது, ரொம்ப இன்டிமசி.
கிறிஸ்து அந்த அளவுக்கு நம்மை அன்பு செய்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்போ பழைய ஏற்பாட்டில் கடவுள் தன்னை கணவனாகவும் இஸ்ரேல் மக்களை மனைவியாகவும் சொல்கிறார். என்ன சொல்கிறார் ஓசேயா புத்தகத்தில்? அவள் இனிமேல் என்னை என் கணவனே என்று அழைப்பாள், பாகாலே என்று என்னை அழைக்க மாட்டாள். என்ன பண்ணாங்க இந்த இஸ்ரேல் மக்கள்? தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள், கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அவரை விட்டு விலகி சென்றார்கள். இந்த ஊனியல்பின் செயல்களுக்கு தங்களை உட்படுத்தி கொண்டார்கள். கடவுள் சொல்றாரு, நீங்க எப்பொழுதெல்லாம் ஊனியல்பின் செயல்களுக்கு உங்களை உட்படுத்திக் கொள்கிறீர்களோ அப்பொழுது நீங்கள் விபச்சாரம் செய்கிறீர்கள். திருமணத்துக்கு மீறிய உறவு. ஒரு கப்பல் பிரச்சனைன்னு வந்தாங்க என்கிட்ட. என்ன பிரச்சனை? வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த அம்மா பேர் பிரியா. அவர் அவங்க மனைவியை பார்த்து சோனியான்னு கூப்பிட்டார். பெரிய பிரச்சனை. ஃபாதர், எப்படி ஃபாதர் என்ன அவர் கூப்பிடலாம்? வராங்க, சோனியான்னு கூப்பிட்டார் ஃபாதர் என்னை பார்த்து. அவர் சொல்ல, ஃபாதர் நாள் ஃபுல்லாக டென்ஷன் ஃபாதர். சோனியா எங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒரு லேடி. காலிலேருந்து அதுக்கிட்ட மல்லு கொடுத்துட்டு இருந்தேன். வீட்டில் வந்தவொடனே தெரியாமல் பேர் வந்துச்சு ஃபாதர். அது எப்படி ஃபாதர் வரும்? அப்போ மனசுக்குள்ளே என்ன இருக்குது? சோனியா. மனைவி பேரை மாற்றி சொன்ன உங்களே நீங்கள் ஏற்றுப்பீங்களா? நீங்கள் போச்சு, அவ்வளோதான். இல்லை உங்கள் மனைவி உங்களை வேறு யாரும் ஆண் பேரை சொல்லி உங்களுக்கு கூப்பிட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏற்றுப்பீங்களா நீங்கள்? கடவுள் சொல்கிறார், எனக்கு வலிக்குது, எனக்கு வலிக்குது. நீ எப்பெல்லாம் என்னை புறந்தள்ளி விட்டு நீ அடுத்த தெய்வத்தை, அடுத்த மனிதரை எனக்கு மேலாக நீ வழிபடுகிறாயோ, யூ ஆர் டூயிங் த சேம் சின். எனக்கு வலிக்குது, கடவுள் சொல்கிறார். அப்போ இஸ்ரேல் மக்களை பார்த்து சொல்கிறார், இனிமேல் என்னை அவள் என் கணவனே என்று அழைப்பாள், பாகாலே என்று அழைக்க மாட்டாள். இப்போ பாகால் என்பது என்ன? இஸ்ரேல் நாட்டில் இருந்த ஒரு பொய் தெய்வ வழிபாடு. இது எப்பவுமே இருக்குங்க. திஸ் வார் பிட்வீன் குட் அண்ட் ஈவில், கடவுளுக்கும் தீமைக்கும் எதிரான போராட்டம் அது எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும். நான் யார் பக்கம் நிற்க போகிறேன்? இப்போ கடவுள் சொல்லார், உனக்கு முன்னாலே நான் வாழ்வையும் வச்சிருக்கிறேன், சாமியும் வச்சிருக்கிறேன், நீ தான் தேர்ந்தெடுக்கும். அப்போது கடவுளின் பிள்ளைகளாக நாம் கடவுள் பக்கம் செல்ல வேண்டும். இந்த தவக்காலத்தில் திருச்சபை நமக்கு கொடுக்கிற ஒரு முக்கியமான கட்டளை என்ன அப்படின்னு சொன்னால், நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்து நற்கருணை உட்கொள்ள வேண்டும். பாஸ்கா காலத்தில் நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்து நற்கருணை உட்கொள்ள வேண்டும். எங்கே படிச்சிங்க அதை? 6 commandments. What is the 6 commandments? Very good, super. திருச்சபை கட்டளைகள், திருச்சபை கட்டளைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போது தயை கூர்ந்து ஃபாதர் இருக்கார். இப்போது ஒரு வேளை உங்களுக்கு கன்ஃபெஷன் வேணும்னா ஃபாதர்கிட்ட போகலாம். ஈஸ்டருக்கு முன்னாடி ஒரு வேளை நீங்கள் கன்ஃபெஷன் பண்ணணும்னா தயவு செய்து டூ கன்ஃபெஷன். தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். சரிங்களா? அதனால் பாவ சங்கீதனம் செய்ய வேண்டும். இப்போ பாவ சங்கீதனம் செய்கிற பொழுது அல்லது மனமாற்றத்திற்கான எனது வாழ்விலே அப்போ எப்படி நான் கடவுளை விட்டு விலகி சென்றிருக்கிறேன் எப்படி உணர்ந்து கொள்வது? இந்த ஊனியல்பின் செயல்கள் அப்படின்னா என்ன? அது எப்படி என்னை பீடித்திருக்கிறது, எப்படி உணர்ந்து கொள்வது? அப்போ திருச்சபை ஒரு சில ஸ்கேல்ஸ் நமக்கு கொடுக்குறாங்க. அதில் முக்கியமான ஸ்கேல் என்ன ஸ்கேல் அப்படின்னு சொன்னால் 10 கட்டளைகள். 10 கட்டளை தெரியும் தானே உங்களுக்கு? அப்போது நாள்தோறும் நாம் தியானிக்க வேண்டிய செயல்கள் இவை எல்லாம் 10 கட்டளைகள். சொல்லுங்கள் பார்க்கலாம் 10 கட்டளைகள். ஃபஸ்ட்டு கட்டளை என்ன? வெரி குட். உனக்கு கர்த்தாவான சர்வேஸ்வரன் நாமே, நம்மை தவிர வேறு சர்வேஸ்வரன் உமக்கு இல்லாமல் போவதாக. ஆமென், ஆமென். நம்மை தவிர வேறு சர்வேஸ்வரன் உமக்கு இல்லாமல் போவதாக. உனக்கு வேறு தெய்வங்கள் கிடையாது. பிகாஸ் யூ ஆர் சோசன். நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். கடவுள் தேர்ந்தெடுத்திருக்கிற மக்களாகி நமக்கு வேறு தெய்வங்கள் இருத்தல் ஆகாது. ஸோ we have to check.
எங்கேயாச்சும் நான் இதை செஞ்சுருக்கிறேன்னா? கடவுளை தவிர்த்து வேறு தெய்வங்களை நான் வழிபட்டு இருக்கிறேன்னா? நம்ம யோசிச்சு பார்க்கணும். ரெண்டாவது கட்டளை என்ன? சர்வேசனுடைய திருநாமத்தை வீணாக சொல்லாதிருப்பாயாக. சொல்லுங்க, நீங்க இங்கிலீஷ்ல சொல்லுங்க. Yeah, you shall not take the name of the God in vain. வீணாக சொல்லாதிருப்பாயாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? எஸ், கடவுள் பெயரால சத்தியம் பண்றது. அம்பட்டம் அப்பட்ட புழுகு, ஆனா கடவுள் பேரை சொல்றது. கடவுள் சாட்சியா சொல்றேன் நான். இப்ப கடவுளுடைய திருப்பெயரை வீணாக நாம் பயன்படுத்துகிறோமா, வீணடிக்கிறோமா? இதெல்லாம் கடவுளுக்கு வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. It pains. மூன்றாவது, பரிசுத்த நாட்களை பரிசுத்தமாய் அனுசரிக்க மறவாதிருப்பாயாக அப்படின்னு சொல்றாரு. இப்ப கடவுளுடைய புனித நாட்களை புனிதமாக அனுசரிக்க வேண்டும். ஓய்வு நாள் எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஓய்வு எடுக்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. You have to rest. கடவுள் சொல்றார் ரெஸ்ட். ஆனா உடைய ரெஸ்ட் எப்படி இருக்கணும்? கடவுள் மடியில் இருக்கணும். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாற்றி கொடுப்பேன். இளைப்பாற்றி கொடு. ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட். நான் கொடுப்பேன். ஏன்ட்ட வாங்க. டிவி முன்னாடி, யூடியூப்ல, பார்க்கில், இல்லை யார் கூடனா? நோ, நீங்களாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள். நீங்கள் அப்படி செய்ய முடியாது. ஓய்வு நாட்களை, புனித நாட்களை, சண்டே, a day of worship, a day dedicated to the Lord. நம் உயிர்ப்பின் மக்கள். அப்போ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாம் ஆண்டவருடைய உயிர்ப்பை கொண்டாடுகிறோம். அப்ப அந்த நாள்ல முழு திருப்பலி காண்பது. ஃபீஸ்ட் டே, ஆப்ளிகேட்டட் டேஸ், தவ காலத்துல நோன்பு இருங்க. தவம், தானம், ஜெபம், இதான் தவக்காலத்தோட மந்திரம். தவம், தானம், ஜெபம். தவம் இருக்கணும், தானம் செய்யணும், ஜெபம் செய்யணும். இப்ப தவம் இருங்க. கொஞ்ச நாளைக்கு திருச்சபை சொல்லுதுங்க, திருச்சபையுடைய படிப்பினை இது. ஃபாதர் கூட சொன்னாங்க, இப்போ இவ்வளவு நாள் விட்டீங்க, பட் த ஹோலி வீக், இதுதான் ஒவ்வொரு கிறிஸ்தவருடைய வாழ்விலும் கத்தோலிக்கருடைய வாழ்விலும் நம்முடைய திருவழிபாட்டு ஆண்டிலே உச்சபட்ச நாட்கள். த ஹையஸ்ட் லிட்டர்ஜி, த லாங்கஸ்ட் லிட்டர்ஜி. புனித வியாழன் அன்னைக்கு ஆரம்பிக்கிற பூசை உயிர்ப்பு ஞாயிறு அன்னைக்கு தான் முடியும். புனித வியாழன் அன்னைக்கு ஃபாதர் போற தந்தை மகன் தூய ஆவியானவரை எப்ப முடிப்பார்? ஃபாதர் ஈஸ்டர் அன்னைக்கு தான் முடிப்பார். புனித வியாழன் பூசை முடிச்சவொடனே என்ன இருக்கும்? அப்படியே நாம ஆராதனைக்கு போயிருவோம். முடிச்ச உடனே புனித வெள்ளி சடங்கு. இந்த நேம் ஆஃப் த ஃபாதர் அண்ட் ஆஃப் த சன். ஃபாதர் போடுவாரா சைன் ஆஃப் த கிராஸ் அன்னைக்கு? இல்லை, நேராக வந்து மன்றாடுவோமாக தான் ஜெபிப்பாங்க. அன்னைக்கு ஃபாதர் சென்று வாருங்கள் திருப்பலி முடிந்தது சொல்லுவாரா? சொல்ல மாட்டாங்க. ஏன்னா திருப்பலி முடியல. இட்ஸ் லாங்கஸ்ட் லிட்டர்ஜி, த 3 days லிட்டர்ஜி திருச்சபையோடு. புனித வியாழன் அன்னைக்கு ஆரம்பிச்சு இட் வில் எண்ட் ஆன் ஈஸ்டர் சண்டே. சனிக்கிழமை பூசை கிடையாது, எந்த வழிபாடும் கிடையாது. ஈஸ்டர் சண்டே, ஈஸ்டர் விஜில் மாஸில் தான் தந்தை மகன் தூய ஆவியானவர் ஆசிரியரை ஃபாதர் கொடுப்பாங்க, குருவானவர் கொடுப்பாங்க. இட்ஸ் அ லாங்கஸ்ட் லிட்டர்ஜி. அப்போ அதெல்லாம் நம்ம உணர்ந்து இருக்கிறோமா? we are participating in the highest liturgy of the church. இந்த புனித வாரம். இப்போ அந்த புனித வாரத்தை புனிதமாக கடைபிடியுங்கள். நோன்பு இருங்க, தவம் இருங்க. இதெல்லாம் உங்களுடைய ஊனியல்பினுடைய அந்த செயல்களிலிருந்து உங்களை விடுவிக்கும். Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ்.
இயேசுவுக்கே நன்றி. இப்போ தீஸ் ஆர் ஆல் ஸ்கேல்ஸ் இல்லையா? நம்ம இப்போ சரியான கிறிஸ்தவர்களாக இருக்கிறோமா, நல்ல கிறிஸ்தவர்களாக இருக்கிறோமா அப்படின்னு சொல்றதுக்கு இதெல்லாம் நமக்கு திருச்சபை கொடுத்திருக்கிற ஸ்கேல்ஸ், ஒரு அளவீடு. இப்போ 4வது கட்டளை என்ன? சங்கித்திருப்பாயாக. ரெஸ்பெக்ட் யுவர் ஃபாதர் அண்ட் மதர் இல்லையா? தாய் தந்தையை மதித்து நடக்கிறோமா யோசிச்சு பார்ப்போம். 5வது என்ன? கொலை செய்யாதே. கொலை செய்யறதுங்கிறது கத்தி எடுத்து கொடுத்துறது தான் கிடையாது. கொலை செய்யறது இப்போ மாடர்ன் ஆயிடுச்சு இல்லை? ஈரான் மக்களுக்காக, இந்த போருக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். எத்தனை மக்கள் கொல்லப்படுகிறார்கள், மனித உயிர்கள். கொலை செய்யாது. God will not accept this. என்கிட்ட ஒரு பிரதர் வந்து கேட்டார், வேர் இஸ் காட் ஃபாதர்? கடவுள் எங்கே இருக்கிறார்? இவ்வளோ போர், மக்கள் கொத்து கொத்தாக மடிகிறார்கள். நான் சொன்னேன், God is on the side of the sufferer. அங்கே இறக்கிறார்களே, துன்பப்படுகிறார்களே, அவர்களோடு தான் கடவுள் இருக்கிறார். எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை நான் கண்டேன் மோசேட்ட சொல்றாரு. அதுக்காக தான் நான் இறங்கி வந்திருக்கிறேன். God tells. இப்போ சொன்னார், என்ன ஃபாதர் யாருமே ஒன்றும் பண்ணலாம், மீடியாவில் உங்களுக்கு அதுதான் ப்ரொஜெக்ட் ஆகுது. அப்ரஸஸ் அவங்க செய்கிற விஷயங்கள் தான் மீடியா ப்ரொஜெக்ட் பண்ணுது. நம்ம திருத்தந்தை அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார். இதை கண்டித்து, இந்த செயல்களை கண்டித்து அவர் கடிதத்தை எழுதியிருக்கிறார். எந்த மீடியாவும் அதை ப்ரொஜெக்ட் பண்ணுது. இன்றைக்கு எத்தனையோ களப்பணியாளர்கள் அந்த இடத்துல நின்று களப்பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த போருக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறார்கள். அப்போ நாம் எப்படி அவங்களோட இருக்கணும்? We have to pray for them. நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கணும். பயப்படக்கூடாது. இப்போ 5வது கொலை செய்யாதே. 6வது பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. 7வது களவு செய்யாதிருப்பாயாக. அப்புறம் 8வது தான் எதிராக பொய் சான்று சொல்லாதிருப்பாயாக இல்லையா? என்னைய கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்க நீங்கள். கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பிறருக்கு எதிராக பொய் சான்று சொல்லாதே, பிறர் மனைவி மீது ஆசை கொள்ளாதே, பிறருக்கு உரியது எதையும் கவர்ந்திட விரும்பாதே. 10 commandments. இதையெல்லாம் தயவு செஞ்சு கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி வச்சுங்க. இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தினந்தோறும் இதை நம்ம தியானிச்சோம்னாலே, நான் இதன்படி வாழ்கிறேன்னா என்று நம்ம தினந்தோறும் நம்ம தியானிச்சோம்னாலே இது தானாக நம்ம மனசில் நிற்கும். சரிங்களா? இப்போது திருச்சபை இந்த 10 கட்டளைகளை கொடுக்கிறது. we have to check. இதெல்லாம் செக்லிஸ்ட். இதெல்லாம் நான் செய்கிறேனா இல்லையா அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இதிலும் மிக முக்கியமாக இந்த ஊனியல்பின் செயல்கள் என்று சொல்லப்படுவதை திரு அவை தலையான பாவங்களாக நமக்கு கொடுக்கிறது. தலையான பாவங்கள் எத்தனை? குட், 7. சரிங்களா? எல்லாம் அப்படியே பார்க்குறீங்க. இதெல்லாம் படிச்சிங்களான்னு நீங்கள் கேட்டகிசத்தில் இல்லையா? இப்போ தலையான பாவங்கள் 7. பாவம், சாவான பாவம், அற்ப பாவம் 2 வகைப்படும். சரிங்களா? சாவான பாவம்னா என்ன? நம்மை முடிவில்லா மரணத்திற்கு இட்டு செல்கிற பாவங்கள். அற்ப பாவம் என்றால் என்ன? அதுவும் பாவம்தான், அதுவும் நம்மை இறுதி தீர்ப்புக்கு தான் இட்டு செல்லும். ஆனால் இந்த அற்ப பாவத்திலிருந்து நாம் மீண்டு வந்துடலாம், திரும்பி வந்துடலாம். அதை தான் கடவுள் நம்மக்கிட்ட கேட்குறார், திரும்பி வாங்க, என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்கிறார். இந்த அற்ப பாவங்களிலிருந்து நாம் மீண்டு வந்து விடலாம். இந்த அற்ப பாவத்திலேயே மூழ்கி கிடந்தால் அது சாவான பாவமாகி விடுகிறது. அதுதான் சாவான பாவம். நான் திரும்பி வரல அப்படின்னு சொன்னால் அது சாவான பாவம். இப்போ 7 பாவங்கள் இருக்கின்றன. என்னென்ன? தற்பெருமை, சொல்லுங்க. தற்பெருமை. பேராசை, சொல்லுங்க. பேராசை. காமவெறி, சொல்லுங்க. காமவெறி. பொறாமை, பெருந்தீனி, சீற்றம், சோம்பல். 7. தற்பெருமை, பேராசை, காமவெறி, பொறாமை, பெருந்தீனி, சீற்றம், சோம்பல். அப்போ திருச்சபை இதற்கு எதிரான 7 புண்ணியங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இப்போ முதல் பாவம் என்ன பாவம்? ப்ரைட். எஸ், தற்பெருமை. தற்பெருமை.
அப்போ இந்த தற்பெருமை தான் எல்லா பாவங்களுக்கும் அரசி. The queen of all sins என்னது? pride, தற்பெருமை. நான் யார் தெரியுமா? என் பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா? ஒன்றும் இருக்காதாங்க, ஆனால் பேசுறது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மார்ச் 6ஆம் தேதி 2024 வருஷம் வத்திக்கான்களில் அவர் பேசுகிற பொழுது இப்படியாக சொல்கிறார்: அதிமேதாவித்தனம் என்று அழைக்கப்படுகிற தற்பெருமையை தம்பட்டம் அடித்தல், அகந்தை, வெட்டி பேச்சு. நிறைய பேர் அதான் செஞ்சுட்டு இருக்கிறோம், வெட்டி பேச்சு. ஒரு நாள் ஃபுல்லாக கணக்கு எடுத்து பாட்டுங்கன்னா நம்ம பேசுனதில் 99% என்னவாக தான் இருக்கும்? வெட்டி பேச்சு தான். அதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இதெல்லாம் தற்பெருமை, இதெல்லாம் தற்பெருமையில் சேருமா? அப்போது வெட்டி பேச்சு போன்றவைகள் மூலம் உணர்ந்து கொள்ள முடியும் என்று சொல்கிறார். அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் இந்த தற்பெருமை இருக்கிறது. இதை அவர்களால் முறியடிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போது போப் பிரான்சிஸ் சொல்கிறாரு, இட்ஸ் a queen of all sins என்று சொல்லுகிறார். இப்போ நாம் பல நேரங்களிலே நிஜத்தில் வாழாமல், ரியாலிட்டியில் இல்லாமல், போலியான மாயையான உலகிலே வாழ்ந்து கொள்கிறோம். we think as if we are the biggest persons. நமக்கு தான் எல்லா அதிகாரமும் இருக்கிறது, எனக்கு தான் எல்லாம் தெரியும் என்கிற அகந்தை. அப்போ இதில் நாம் வாழ்கிறோம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம். நீதிமொழிகள் 8ஆவது அதிகாரம் 13ஆவது வசனம். பழைய ஏற்பாடு நீதிமொழிகள் 8ஆவது அதிகாரம் 13ஆவது வசனம். கொஞ்சம் ஆண்டவருக்கு அஞ்சுவது தீமையை பகைக்க செய்யும், ஆணவத்தையும் இருமாப்பையும் தீமையையும் உருட்டையும் நான் அவமதிக்கிறேன். அப்போ இந்த தற்பெருமை யாரெல்லாம் கொண்டிருக்கிறார்களோ, இந்த ப்ரைடு யார்கிட்டலாம் இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் அது உச்சி மண்டையில் நச்சுன்னு இருக்குதோ, எல்லாருமே ஆண்டவரை விட்டு வெரி 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 ஃபார் அவே, ஆண்டவர்கிட்ட வரவே முடியாது. இந்த தற்பெருமை பேசுகிறவர்கள், தற்பெருமை உடையவர்கள், ப்ரைடாக இருக்கிறவங்களால ஆண்டவர்கிட்ட வர முடியாது. ஆகவே தான் திருச்சபை சொல்கிறது, இந்த தற்பெருமைக்கு நேர் எதிரான புண்ணியம் என்ன? தாழ்ச்சி. கடவுள் முன் உங்களை தாழ்த்துங்கள், உங்கள் படைத்தவர் முன் உங்களை தாழ்த்துங்கள். when you come to the church எப்படி வரணும்? எப்படி வரணும்? I am righteous, நான் நேர்மையாக, நான் பாவமே செஞ்சது கிடையாது ஃபாதர். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என்ன பாவின்ட்டு? I am not a sinner. இவங்களை ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. திருத்தந்தை சொல்கிறார், திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்கிறார், we can't help them out. அவங்களா அதை ரியலைஸ் பண்ணுற வரைக்கும் நம்மால் அவர்களை திருத்த முடியாது. தற்பெருமை உடையவர்களை நாம் புலம்பிக்க வேண்டியதான். ஆனால் கோயிலுக்கு வராங்க, இப்படிலாம் பேசுகிறாங்க, கோயிலுக்கு வராங்க, இதெல்லாம் செய்கிறாங்க, நாம் புலம்ப வேண்டியதுதான். கடவுள் சொல்றாரு, தற்பெருமை உங்களுக்கு இருக்குமே ஆனால் நான் உங்களை வெறுக்கிறேன். நீதிமொழிகள் 16ஆவது அதிகாரம் 5ஆவது வசனம் வாசிங்க. பதினாறு 5. இருமாப்புள்ளவர் யாராயிருந்தாலும் அவரை ஆண்டவர் அருவருக்கிறார், அவர் தண்டனைக்கு தப்பவே மாட்டார், இது உறுதி. இது உறுதி. யாரெல்லாம் இந்த தற்பெருமை உடையவர்களாக இந்த உலகத்தில் வாழ்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாவார்கள். எவ்வளவு நாள் தான் அப்படியே இருப்ப? கடவுள் ஒரு நாள் ஓடுவார். இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்கலாம், இந்த தீமைக்கும் நன்மைக்கும் எதிரான போராட்டம். யாரெல்லாம் இந்த உலகத்தில் தங்களை சகலகலா வல்லவர்கள், தங்களை கடவுள் போல என்று காண்பித்துக் கொண்டவர்கள், அவன் முடிவெல்லாம் எப்படி இருக்குது? வரலாறு வாசல் நமக்கு தெரியும், பார்த்தா நமக்கு தெரியும்.
இப்போ இந்த 4 வகையான தற்பெருமையை சொல்கிறாங்க. 1, என் வாழ்வில் நடக்கும் அனைத்து நல்லவற்றிற்கும் நான் தான் காரணம் என்று நினைப்பது. என் வாழ்க்கையில் நல்லது நடக்குதுன்னா அது யாரால்? என்னால். இட்ஸ் பிகாஸ் ஆஃப் மை டேலண்ட், இட்ஸ் பிகாஸ் ஆஃப் மை குட்னஸ். நோ, எல்லாமே கடவுளுடைய இரக்கம், ஆசை. இதுதான் தாழ்ச்சி, இதுதான் தாழ்ச்சி. என்ன பெருசாக நீங்கள் படிக்க வச்சிட்டேன்னு சொல்லிட்டுக்கிறீங்க? நான் படித்தேன், நான் ஸ்காலர்ஷிப் வாங்கினேன், நான் லோன் வாங்கினேன், நீங்கள் என்ன எனக்கு பெருசாக பண்ணிட்டீங்க? God doesn't like that. 2வது, என் வாழ்வில் நடைபெறும் அனைத்தும் கடவுளால் நடந்தது. எஸ், ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டாக அவுட்டு. 2வது டைப் என்ன சொல்கிறாங்க? ஆமாம்மா, கடவுள் தான் நடத்தினார், ஆல் பிகாஸ் ஆஃப் காட்ஸ் கிரேஸ். ஆனால் அதற்கு நான் தகுதியானவன் என்று நினைப்பது. பிகாஸ் ஐ எம் ஒர்த். கடவுள் எனக்கு செய்யலைன்னா அவர் அன்ஜஸ்ட் காட். ஐ எம் ஒர்த் இட், அதனால் எனக்கு நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். இதுவும் தற்பெருமை தான், இதுவும் தற்பெருமை தான். 3வது, நான் தகுதியற்றவனாய் இருந்தாலும் ஒன்றை பற்றி தம்பட்டம் அடித்துக் கொள்வது. ஒரு சிலர் இந்த ஹியூமிலிட்டியவே என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ப்ரைடாக பேசுவாங்க. நான் ரொம்ப தாழ்ச்சியான ஆள், நான் அதிகம் பேச மாட்டேன், நான் யார் மீதும் கோவப்பட மாட்டேன், நான் ரொம்ப நல்லவன். அதுவும் என்ன? தம்பட்டம் அடிக்கிறது தான், இல்லையா? 3வது. 4வது, இந்த குணம் என்னிடத்தில் மட்டும்தான் உள்ளது அல்லது இருக்க வேண்டும் என்று நினைப்பது. ஒரு இடத்துல நான் இருக்கிறேன்னா நான் தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்கணும், வேறு யாரும் வந்துடக்கூடாது. வேறு யாருன்னா வந்தால் என்ன பண்ணுவேன்? நான் அவங்கள ஒதுக்கி வச்சிருவேன், தள்ளி வச்சிருவேன். இப்போ இதுவும் தற்பெருமை. அப்போ கடவுளை புறந்தள்ளி என்னை மையமாக முன்னிறுத்துவது. 1 யோவான் 2வது அதிகாரம் எடுங்க, நானே வாசிறேன். உலகு சார்ந்தவையான உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வ செருக்கு ஆகியவை தந்தையிடமிருந்து வருவன அல்ல, அவை உலகிலிருந்தே வருவன. அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற பொழுது இப்படியான ஊனியல்பின் இச்சைகளுக்கு நாம் ஆட்கொள்ளப்படுகிறோம். அப்போ கடவுள் இதை வெறுக்கிறார். கடவுள் இதை வெறுப்பதனால் நாம் அதை விட்டுவிட வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்போது 7 பாவங்கள். என்னென்ன பாவங்கள்? ஃபஸ்ட்டு என்ன? தற்பெருமை. 2வது பேராசை, பேராசை, கிரீட். நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 27வது வசனம் வாசிங்க. வன்முறையில் செல்வம் சேர்ப்பவர் தம் குடும்பத்திற்கு தொல்லை வருவிப்பார். இட்ஸ் நாட் அ பிளெஸ்ஸிங், இட்ஸ் நாட் அ பிளெஸ்ஸிங். அப்போ நீங்கள் உங்களுக்குன்னு எல்லாம் சேர்த்து வச்சுக்கிறது, அளவுக்கு மீறி சேர்த்து வச்சுக்கொள்வது, உங்களுக்கென்று மட்டும் எல்லாவற்றையும் வைத்துக் கொள்வது, அடுத்தவருடைய சொத்தையும் பறித்து கொள்வது, இதெல்லாம் இட்ஸ் நாட் அ பிளெஸ்ஸிங். நம்ம நினச்சிக்கிறோம் சொத்து பொருள் இதெல்லாம் என்கிட்ட நிறைவாக இருந்தால் நான் பாதுகாப்பாக இருப்பேன், நான் கவலை இல்லாமல் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய பெரிய முட்டாளு இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. ஆண்டவர் இயேசு லூக்கா நற்செய்தி 12வது அதிகாரம் பணக்கார முட்டாள் உவமையில் நமக்கு சொல்கிறார். மனமே உண்டு குடித்து கழித்திரு. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அறிவெளியே, இன்றைக்கி நைட்டே உங்கள்கிட்ட உயிர் போயிடும். யூ நாட் இன் கண்ட்ரோல் ஆஃப் இட். அப்போ இந்த பேராசையினுடைய பிள்ளைகள் திருச்சபை நமக்கு சொல்லிக் கொடுக்குறது. இந்த பேராசை இருப்பதனால் என்னென்னலாம் நம்ம செய்கிறோம்? களவு, திருட்டு, துரோகம், காட்டி கொடுத்தல், பொய் சாட்சி சொல்வது, அடுத்தவரை ஏமாற்றுவது, வன்முறை செய்வது, இதெல்லாம் இந்த பேராசையினுடைய பிள்ளைகள். போப் பெனடிக்ட் அவர்கள் மிக அழகாக சொல்கிறார், இந்த உலகத்திலே இன்றைக்கு பொருளாதார ஏற்றத்தாழ்வுக்கு காரணம், இந்த முதலாளித்துவத்திற்கு காரணம், இந்த நுகர்வு கலாச்சாரத்திற்கு காரணம் என்ன? இந்த பேராசை என்று சொல்கிறார். அப்போது இதெல்லாம் நம்ம இந்த தவ காலத்தில் யோசித்து பார்க்கணும். இந்த பாவங்கள் நம்மை கடவுளிலிருந்து
பிரித்து விடுகிறது. அவருடைய அன்பிலிருந்து நம்மை பிரித்து விடுகிறது. அன்பே கல்வாரி அன்பே, இந்த பாடலை நாம் பாடுவோம். பாருங்கள், ஆண்டவர் இயேசு நமக்காக பாடுகள் பட்டது, ஆல் அக்கம்ப்ளிஷ்ட், எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்லி முழுமையான அருளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அருளை நாம் இப்படிப்பட்ட அற்ப பாவங்களின் வழியாக, ஊனியல்பின் நாம் செய்கிற ஒவ்வொரு பாவமும் இயேசுவுக்கு காயங்கள், நாம் செய்கிற ஒவ்வொரு பாவமும் இயேசுவுக்கு கசையடி. நாம் ஒவ்வொரு முறை கடவுளுடைய வழியிலிருந்து பிரிந்து செல்கிற பொழுது நாம் இயேசுவுக்கு முள்முடி சூட்டுகிறோம். அதை நாம் உணர்கிற பொழுது இந்த அற்ப பாவங்களிலிருந்து நாம் மீண்டு வந்துவிடும். எழுந்து நிற்போம். எழுந்து நின்று அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதையா. அன்பே அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதையா. தாகம் தாகம் என்று எனக்காயேங்கி நின்றீ, தாகம் 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 என்று எனக்காயேங்கி நின்றீ. பாவங்கள் சுமந்தீ எங்கள் பரிகார பலியானே. பாவங்கள் சுமந்தீ எங்கள் பரிகார பலியானீர். அன்பே அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதையா. அன்பே அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதையா. மனசுக்குள்ள நினைச்சு பார்ப்போம். ஆண்டவர் சொல்கிறார், ஓசையா புத்தகத்தில் சொல்கிறார், இனி அவள் என்னை கணவனே என்று அழைப்பாள், பாகாளே என்று அவள் என்னை அழைக்க மாட்டாள். நான் ஒவ்வொரு முறையும் ஆண்டவருக்கு எதிராக, அவருடைய கட்டளைகளுக்கு எதிராக, ஊனியல்பின் செயல்களுக்கு ஏற்ப என் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிற பொழுது ஐம் காலிங் காட், நான் கடவுளை சொல்கிறேன் பாகாலே என்று சொல்கிறேன். கடவுள் சொல்கிறார், எனக்கு வலிக்கிறது, எனக்கு வலிக்கிறது. சிலுவையில் தொங்குகிற இயேசு நம்மை பார்த்து சொல்கிறார், இட்ஸ் பெயினிங் மை beloved, என் அன்பே எனக்கு வலிக்கிறது, திரும்பி வா, என்கிட்ட திரும்பி வா. இந்த அற்ப பாவங்களை விட்டுவிட்டு நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன், உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிற, உன்னை அழைத்திருக்கிற, உன்னை ஏற்புடையோர் ஆக்கியிருக்கிற இந்த கடவுளிடத்துல என் அன்புக்கு திரும்பி வா என்று ஆண்டவர் அழைக்கிறார். லெட்ஸ் திங்க். நாம் யோசித்து பார்ப்போம், எந்த அளவுக்கு நான் கடவுளை விட்டு விலகி வந்திருக்கிறேன். எனக்கு எல்லாமுமாய் இருக்கிற, கருணையை நிறைவாக பொழிகிற, அன்பை அள்ளி கொடுக்கிற, என்னை தேற்றுகிற, என்னோடு வழி நடக்கிற இந்த கடவுளுக்கு எத்தனை பெரிய துரோகத்தை நான் செய்திருக்கிறேன். யோசிச்சு பார்ப்போம். காயங்கள்
என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதையா. அமைதியாக இருப்போம், உள்ளத்தை உற்று நோக்குவோம். என் உள்ளம் எத்துணை காயப்பட்டிருக்கிறதோ, என் உள்ளம் எத்துணை சோர்வாய் இருக்கிறதோ, அதைவிட இயேசுவினுடைய உள்ளம் காயப்பட்டிருக்கிறது. அதைவிட இயேசுனுடைய சோர்வு, அவருடைய துன்பம், எனது பாவங்களால் அவருக்கு ஏற்பட்டிருக்கிற வழி அது பெரிதாக இருக்கிறது. நினைத்து பார்ப்போம், நினைத்து பார்ப்போம். திரும்பி வா, திரும்பி வா என் மகனே, திரும்பி வா என் மகளே என்ற ஊரான் மனிதன் அதை விட்டு விலகி சென்று தன்னுடைய பொருட்களை எல்லாம் வீணடித்து விட்டு அவன் அந்த நேரத்தில் உணர்கிறான், நான் என் தந்தையிட்ட திரும்பி போவேன். அந்த ஊதாரி மைந்தனுக்குரிய அந்த உணர்தல், புரிதல் எனக்கு நமக்கும் தேவைப்படுகிறது. நான் என் தந்தையின் வீட்டுக்கு திரும்பி செல்வேன், நான் என் ஏசப்பா கிட்ட திரும்பி போவேன். இதோ தந்தை காத்திருக்கிறார், இயேசு ஆண்டவர் காத்திருக்கிறார், நம்மை வாரி அணைத்துக் கொள்வதற்காக, கட்டி அணைத்துக் கொள்வதற்காக. அந்த ஆண்டவரிடத்தில் நம்ம திரும்பி வருவோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே வல்லவர், இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. தாவீதின் மகனே, தாவீதின் மகனே, என் மீது இரக்கமாயிரும், என் மீது இரக்கமாயிரும். மரியே வாழ்க, மரியே வாழ்க.